Hi friends, welcome to Vaamoney. இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற தலைப்பு முதல் முறை முதலீட்டாளர்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் என்ன மாதிரி பண்ணணும், திட்டமிடலோட அவசியம் என்ன அப்படின்றத இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விதமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். எங்கே இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டெப்ட் ரிலேட்டடாக பண்ணுறதாலும் சரி, ஃபிக்ஸ்டு இன்கம் ரிலேட்டடான ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதாலும் சரி. ஏன் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 1 இயரும் சரி இல்லை 2 இயர்ஸ்க்குள்ளே அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. இல்லை அப்படின்னா பக்கத்தில் வீட்டுக்கு இல்லை தெரிஞ்சவங்க நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 20% ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லை 30% ரிட்டர்ன் கிடைக்கும், அதுற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணுற முற்றிலும் தவிர்த்துருங்க. ஒரு பிளானோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரப்போ உங்களோட பணமானது ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும். அந்த பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரி பிளானிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல் முறை முதலீட்டாளர்கள் என்ன மாதிரி கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஐடென்ட் பண்ணும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஃபினான்ஷியல் கோல் அப்படின்றது உங்களுடைய பணம் எந்த வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை அடுத்த 6 மாதத்தில் தேவைப்படுதா, இல்லை 6 வருஷம் கழிச்சு தேவைப்படுதா, இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு தேவைப்படுதா, இல்லை 3 மாதம் கழிச்சு தேவைப்படுதா, எப்படி தேவைப்படுன்றதை ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் கோலை உருவாக்குறது தான் கோல்ஸோடது. ஸோ அதில் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்றது அடுத்த 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே அந்த பணமானது தேவைப்படுதுன்னா அதற்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லதும் கூட. லைக் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இல்லை சரி, ரெக்கரிங் டெபாசிட்டு இல்லை டைம் டெபாசிட்டும் சரி, இல்லைன்னா டெப்ட் ரிலேட்டடான லிக்விடு இல்லை மணி மார்க்கெட்ஸு. ஸோ அந்த மாதிரி இதில் ஷார்ட் டேர்ம் இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லதும் கூட. அப்படி ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி ரிஸ்க் கம்மியாக இருக்க ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்கள் பணமானது சேஃப்டியாக இருக்கும். அதே பட்சத்தில் ஓரளவுக்கு உங்கள் பணமானது வளரும் கூட. ஸோ செகண்ட் எண்ட் கோல் என்னன்னு பார்த்தோன்னா மீடியம் டேர்ம் கோல் அப்படின்றது அடுத்த 3 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே உங்கள் பணமானது தேவைப்படுது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. லைக் என்சிடியாக இருக்கலாம், இல்லை கார்பரேட் எஃப்டியாக இருக்கலாம், இல்லை மல்டி கேப் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது லார்ஜ் கேப் ஃபண்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் தாராளமாக மீடியம் டேர்ம் கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 பார்க்குறப்போ லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்ற லாங் டேர்ம் கோல்ஸ்னால் 10 வருஷத்துக்கு மேலே அந்த பணமானது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணமானது உங்களுடைய ஃபினான்ஸை பாதுகாக்கிறதுக்கு பயன்படணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மிட் கேப்பு சரி, இல்லை ஸ்மால் கேப்பு, இண்டெக்ஸ் ஃபண்டு, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இன்னொரு அதிகமாக ரிஸ்க் எடுக்க விருப்பப்படுறவங்க இது மாதிரி டேரெக்டாக கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 கோலுக்கு ஏற்ற மாதிரி லைக் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்முக்கு ஏற்ற மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்கள் பணமானது நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி நல்லபடியாக வளரும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் 3 ஃபேஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் லைஃப் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கங்க. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுன்றத ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஃபேஸில் பார்க்குறப்போ உங்கள் லேர்னிங் ஃபேஸு, அதாவது நீங்கள் கற்றுக்கக்கூடிய வயசு, அதாவது பிறந்ததுலேருந்து 25 வயசு வரைக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃபேஸில் நீங்கள் என்னென்ன மாதிரி பலதரப்பட்ட மக்களை பார்ப்பீங்க, பல விதமான விஷயங்களை கேட்பீங்க. ப்ளஸ் உங்களுக்கு காலேஜு, ஸ்கூலிங்கு, அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போனீங்கன்னா, ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் இது பண்ணுறப்போ மாஸ்டர் டிகிரி பண்ணுறப்போ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு லேர்னிங்கை உங்களோட வைட் ஸ்ப்ரெட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபினான்ஸில் பற்றியான விஷயங்களையும் கற்றுக்குங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபினான்ஸில் ரிலேட்டடான திங்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது உங்களுடைய பெற்றோர்கள் எதர் அம்மா இல்லை அப்பா இல்லை 2 பேரும் ஜாயிண்டாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் ஃபினான்ஷியலாக அந்த அளவுக்கு க்ரூமாக இருக்க மாட்டீங்க. ஸோ செகண்ட் ஃபேஸில் தான் நீங்கள் 25 வருஷம் கழிச்சு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் கேம்பஸில் ப்ளேஸ் ஆனாலும் சரி, இல்லை வேறு விதமான நீங்கள் ஏர்ன் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் இப்போ சுயதொழில் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனிலோ இல்லை வெளியில் கவர்மெண்ட் வேலையிலோ ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறவராக இருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பாசிபிலிட்டி தான். நீங்கள் ஐடியில் இருந்தால் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஈவன் 100 ரூபா 500 ரூபா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் 25 வயசுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆனது அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்கள் என்ன ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஓரளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது போக மீதி இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 25 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ஆனது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
தேர்ட் ஃபேஸ் லைஃப்ன்றது ரிட்டையர்மெண்ட்றது அனதர் ஃபேஸ் ஆஃப் லைஃப். அதாவது 50 வயசு வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் எப்போ வேணாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் 58 வயசு வரைக்கும் 60 வயசுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது கிடையாது. ஈவன் 35 வயசுலையும் சரி, இல்லை 45 இல்லை 50 வயசில் அந்த மாதிரி டைமில் கூட ரிட்டையர்மெண்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அவங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆகிட்டாங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கார்பஸ் வேணும்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ரிட்டையர்மெண்ட், அதாவது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிடுறாங்க. அடுத்த ரிட்டையர்மெண்ட்றது அடுத்த 25 வருஷம் லைஃப், அதாவது 51லேருந்து 75 வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழ்றீங்கன்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டாலும் அடுத்த 25 வருஷம் வந்து நீங்கள் செகண்ட் ஃபேஸில் எந்த அளவுக்கு நீங்கள் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணி அக்குமுலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த 25 வருஷம் பணத்தை தான் எடுத்து நீங்கள் அடுத்த 25 வருஷம் லேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து ஈவன் ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் உங்களுக்கு எப்பப்போலாம் பணம் கிடைக்குதோ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லம்சமாக ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில். ஸோ ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி பண்ணுங்கள். 5 லட்சமோ இல்லை 10 லட்சமோ வந்து இப்போ மார்க்கெட்டில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் 3 ஃபேஸ் ஆஃப் லைஃப். ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அடுத்த ஒரு 25 வருஷம் நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய ஏஜ் காரணமாக நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்து வேலை பார்க்க முடியாது. அப்போன்றப்போ நீங்கள் செகண்ட் ஃபேஸில் எர்ன் பண்ணுறது தான் வச்சு லீட் பண்ண முடியும். ஸோ தம் ரூல் ஆஃப் இன்வெஸ்டிங் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸு கண்டிப்பாக இந்த தம் ரூலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ 100 மைனஸ் உங்களுடைய ஏஜ், இதர் இப்போ 35 வயசும் இருக்கலாம், இல்லை 40 வயசு இல்லை 50 வயசு எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ 100 மைனஸ் 50ன்றப்போ 50 வயசு அப்படின்ற மாதிரி 50 வயசுன்றது தான் உங்களுடைய ஈக்விட்டி போர்ஷனாக இருக்கும். ஈக்விட்டி போர்ஷனுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 50-50% அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வரீங்கன்னா 5,000 ரூபாய் மட்டும் ஈக்விட்டி ரிலேட்டடான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டான டேரக்ட் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். மீதி 50% வந்து நீங்கள் வந்து டெப்ட் ரிலேட்டடான சரி, இல்லை கடன் பத்திரங்கள் ஓரியன்டான, இல்லை ஃபிக்ஸ்ட் இன்கம் ஓரியன்டான ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எடுத்துகிட்டு வந்து நான் எனக்கு அக்ரெசிவ் ரிஸ்க் டேக்கர், இல்லை வந்து நான் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் அப்படின்ற பட்சத்தில் எல்லா பணத்தையும் எடுத்து ஈக்விட்டிலும், இல்லை நான் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், அதனால் வந்து எல்லா பணத்தையும் எடுத்து டெப்ட் ரிலேட்டடான ஸ்கீமில் நான் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதில் ஒரு 50%, இதில் 50, இல்லை 60-40, இல்லை 70-30 அப்படின்ற ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஒரு அசெட் வந்து உங்களுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு பேலன்ஸ். ஏன்னா கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்குறப்போ ஈக்விட்டி அந்த அளவுக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, பட் டெப்ட் அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. டெப்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸு, ஸோ கோல்டு ரிலேட்டடான ஸ்கீம்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அதுதான் நான் பற்றி சொல்கிறேன். ஸோ இந்தியன் மார்க்கெட்லன்னு பார்க்குறப்போ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்றது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா நிறைய அசெட் இருக்குது, லைக் ஈக்விட்டி இருக்குது, டெப்ட் இருக்குது, ஃபிக்ஸ்ட் இன்கம் இருக்குது, கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, அதுவும் இல்லாமல் கமாடிட்டி ரிலேட்டடானது இருக்குது. ஸோ நிறைய அசெட் இருக்குது. அதனால் குறைஞ்சது 3-4 அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு அசெட் கிளாஸ் வந்து உங்களுக்கு டவுன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் இன்னொரு அசெட் கிளாஸும் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணிவிடும். அப்படின்றப்போ வாரன் பஃபட் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 10 எக்கு வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 எக்கையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே பேஸ்கெட்டில் போடாதீங்க. சப்போஸ் பேஸ்கெட் உடஞ்சிச்சுன்னா அந்த 10 எக்குமே, அதாவது 10 முட்டையுமே காலியாகிடும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 முட்டை எடுத்து ஒரு பாக்கெட்லையும், இன்னொரு 4 முட்டை எடுத்து இன்னொரு பேஸ்கெட்லையும் அப்படின்ற மாதிரி போடுறப்போ ஒரு பேஸ்கெட் உடஞ்சாலும் இன்னொரு பேஸ்கெட்டில் இருக்க 4 முட்டையை வச்சு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றது தான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்ஸ் பண்ணுறன்னு பேரில் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்குறப்போ ஒரு 20 மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை 30 மியூச்சுவல் ஃபண்டு, இல்லை 10 மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய கோல் என்ன மாதிரி இருக்கோ, இப்போ 5 கோல் இருக்குன்னா 5 கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 மியூச்சுவல் ஃபண்ட்லையோ 5 மியூச்சுவல் ஃபண்ட்லையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை செப்பரேட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பணமானது ஓரளவுக்கு ரொம்பவே அக்குமுலேட் ஆகி காம்பவுண்ட் பேசிஸில் வளரும். நீங்கள் சிப் வழியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் 500 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் சிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ வருடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வருஷம் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துல 1200 ரூபா 1300 அப்படின்ற மாதிரி உங்கள் வருஷம் நீங்கள் டாப் அப் பண்ணிகிட்டே போங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ எப்பொழுதும் லாங் டேர்முக்கு எய்ம் பண்ணுங்கள். நீங்கள் லாங் டேர்ம் போடுறப்போ குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேலே உங்களோட கோல் இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ லாங் டேர்முக்கு போகிறப்போ உங்களுடைய ரிஸ்க்கும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்னும் நல்லா அக்குமுலேட் பேஸ் பண்ணி உங்களுக்கு காம்பவுண்ட் பேஸில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ரிட்டர்ன் அதிகமாக ஓரியன்ட் வரீங்களோ அந்த அளவுக்கு ஈக்விட்டியில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல டிசிஷனை சூஸ் பண்ணி ஹாப்பியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்க, இவ்வளோ நேரம் டைம் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இது ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மேலும் க்ரோ அப்ளிகேஷன் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருப்பீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.